உண்மையா ஆராதித்தல் என்றால் என்ன? இங்கிலீஷ்ல இன் ட்ரூத் அப்படின்னு இருக்கு. அதை நீங்க எடுத்தீங்கன்னா வசனத்தின்படி என்று சொல்லலாம். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல யாரும் வாசிக்க வேண்டாம். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவனுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆராதனை எழுதிட்டு அடுத்த வசனமே என்ன எழுதுறாருன்னா, நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். என்ன ஆராதனை எழுதிட்டு இந்த உலகத்தின் வேஷம் தரிக்காதன்னு ஏன் எழுதினார்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஏன்னா உலகத்துல செய்யற மாதிரி நாமும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நம்முடைய வர்ஷிப் சர்வீஸ் எல்லாம் பிகம் என்டர்டைன்மெண்ட். ஆனால் அதில் நான் எந்தவித உடன்பாடும் எனக்கு இல்லை. நம்முடைய ஒரே மாடல் பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. வெஸ்லி மேக்ஸ்வெல் வந்து ஒரு புது ஸ்டைல இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னு வர்ஷிப்ல அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ண யாராலையும் முடியாது, கூடாது. ஆண்டவர் மோசே இடத்துல சொன்ன பொழுது, மலையின் மேல் நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படி செய்ய எச்சரிக்கையாயிரு. ஆமென். வாலிபர்கள் மிக கவனமாக இருங்க. நீ எந்த கூட்டத்துக்கு போனாலும் வேத ஒழுங்கின்படி அந்த தெய்வீக தன்மையோடு கூட உண்மையா ஆராதிக்கிறாங்கன்னா நீங்க ஆராதிங்க. இல்ல உலகத்தா மாதிரி என்டர்டைன்மெண்டா ரொம்ப பண்ணாங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியணும். இந்த கடைசி நாட்கள்ல நான் போற இடத்துல எல்லாம் அந்த விதைய போடுறேன். ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன கூட்டம் எழுப்பினால் இந்த தேசம் சுத்திகரிக்கப்படும், சாத்தானுடைய ராஜ்யம் அழிக்கப்படும். ஆனால் ஒருவேளை மூத்த போதகர்களுடைய ஜெபம், இங்க இருக்கிற போதகர்கள், நாங்க எல்லாருடைய ஜெபமும் ஏக்கமும் என்ன தெரியுமா? எங்க பிள்ளைகள் எழும்பி இந்த தேசத்தை விடுதலையாக்க வேண்டாம், எங்க பிள்ளைகள் எழும்பி இந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினாலே இதை போல ஒரு கூட்டங்களில் ஒப்புக் கொடுக்கிற, கர்த்தர் பேசுகிற ஒரு சிலர் ஆங்காங்கே எழும்பினாலும் அவர்களை சுலபமாக பிசாசு விழத்தள்ளி அவர்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய தேவ திட்டத்தை நிறைவேற்ற விடாமல் எழும்புகிற அதே வேகத்தில் அவர்கள் காணாமற் போக செய்து விடுகிறான். நான் சொல்லுவது உங்களுக்கும் தெரிந்திருக்கலாம். ஒருவேளை பணத்தை கொடுத்து, புகழை கொடுத்து, பெயரை கொடுத்து, இன்னும் ஒரு சில சிற்றின்பங்களுக்கு விழ வைத்து எழும்பின அதே நேரத்தில் அந்த வாலிபர்களை, அந்த ஊழியர்களை காணோம். அவர்கள் ஊழியம் செய்வதை போல இருந்தாலும் ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லை. பாஸ்டர் முதல்ல இன்டைரக்டா சொன்னாங்க, எழும்பின அநேகர் பணத்திற்கு பின்னால போயிட்டாங்க, புகழுக்கு பின்னால போயிட்டாங்க. இத ஊழியத்தை கமர்ஷியலா மாத்திட்டாங்க. இன்னைக்கு மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் வியாபாரமாக மாறி. நான் யாரையும் தப்பு சொல்லல. நான் அத்தனையும் எனக்கு தெரியறதுனால அப்படி ஒரு இன்னொரு வாலிபன் அந்த கூட்டத்தில் எழும்பி விடக்கூடாது. ஆமென். என்னுடைய அடையாளமே தெரியவில்லை என்றாலும் ஆமென், தியாகம் செய்யவும், ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கவும் நான் ஆயத்தம் என்று ஒரு மனிதர் எழுப்பினார். அவனை வைத்த கர்த்தர் இந்த தேசத்தை அசைக்க முடியும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். இன்னொன்று, இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் ஏதோ எழும்பி ஹீரோஸை போல வலம் வருகிற ஒரு சில வாலிபர்கள் ஊழியர்களை பார்த்து அவர்களை போல் நானும் மாற வேண்டும் என்கிற உணர்வு தான் உனக்குள்ளே எழும்புகிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஐ வாண்ட் டு பிகம் so and so. அவரை மாதிரி நான் மாறணும், அவரை மாதிரி சிடி போடணும். என்ன போடணும்? அவன் ஒரு நாளைக்கு வருஷத்துல ஒரு நாளைக்கு எத்தனையோ தமிழ் சிடி வருதான். வாலிபர்களுக்கு இது சித்தமா, நான் இதை ரிலீஸ் பண்ணணுமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு தேவ சித்தது மட்டும் செய்யறது இல்லை. ஏதோ அவன் சீடியை வச்சு மேல வந்தான், நானும் மேல வரணும். நான் பிராக்டிக்கலா பேசுறேன். இன்னைக்கு இருக்கிற வாலிபருடைய சிந்தையில அநேக வாலிபர்கள், நான் இதே போல இந்த வருடத்துல சென்னையில நடந்த ஒரு வாலிபர் கூட்டத்துல நான் இதை குறித்து என்னையும் அறியாமல் பேசும் பொழுது ஒரு ஊழியக்காரன் என்னிடத்துல தனியாக பேசினார். அண்ணா, நீங்க சொன்னது 100% உண்மை. என் வாழ்க்கையில் இப்படி திசை மாறி இது மூலமா தான் கர்த்தர் என்னுடைய ஊழியத்துல பயன்படுத்துவாரோ. இன்னைக்கெல்லாம் விசிட்டிங் கார்டு கிடையாது, என்னதான் இருக்குது கையில சொல்லுங்க? சிடி தான். என்ன இருக்கு இன்னைக்கு? சிடி எப்படி என்னவா மாறிடுச்சு? நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் சிடியை பார்த்து தான் கூப்பிடுறாங்க நாட்டில். என்ன பாஸ்டர்
ஆமா, இன்னைக்கு ஏன்னா அது விசிட்டிங் கடை மாறிடுச்சு. சோ நான் போதகர்ல சொல்லுவேன், யாரையாவது கூப்பிட்டா அவன் லோக்கல்ல இருந்தானா, அவன் சாட்சி எப்படி இருக்கு, எந்த சர்ச் போறான், அவன் லைஃப் நல்லா இருக்கா, உண்மையா ஊழியம் செய்யறானா, டாக்டர்னல்ல மிஸ்டேக் பண்ணாம இருக்கிறானா, இத பார்த்தெல்லாம் இன்னைக்கு எந்த போதகரும் கூப்பிடுறது இல்லை. நிறைய இடத்துல நான் சொல்லுவேன், நல்ல உண்மையா வசனம் பேசுற ஆட்கள், சத்தியத்தை பேசுற ஆட்கள், அதோட கொஞ்சம் வர்ஷிப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா பாஸ்டர்ஸ் வேணான்றாங்க. நல்லா ஆடி பாடி ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஆளுகளை கொடுங்கயா, நாங்க மீட்டிங் நடத்துறோம்னு சொல்றாங்கன்னு சொல்லி அவர் என்கிட்ட சொன்னது எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இன்னைக்கு சர்ச்சஸ் எல்லாம் எந்த நிலைமையில போய் கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. இதெல்லாம் தான் என்னுடைய பெரிய கேள்வி. எழுப்புதல் வருமா? ஆமே, எழுப்புதல். நான் சாகரத்துக்குள்ள இந்த தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியுமா என்கிற ஒரு பெரிய ஏக்கம் தான் என்னை இன்னும் ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்ய என்னை ஓட வைக்கிறது. பாட தெரிஞ்சுன்னா சிடி போடலாம், பாட தெரியலன்னா என்ன பண்றது? நேத்து ஒரு தம்பி இங்க ஒரு சர்ச்சில் வந்தார், ஆனா நிறைய கவிதை எழுதி வச்சிருக்கானே, எழுதியா நிறைய கவிதை பாட மாறு. என்னால பாட முடியல, என்ன பண்ணலாம்? இல்ல எனக்கு பாட்டே வராது, என்ன பண்ணலாம்? வேற என்ன வழி இருக்கு? இல்ல என்ன கர்த்தர் பயன்படுத்த மாட்டேன். இதெல்லாம் தவறான ஒரு மனித கண்ணோட்டம். நான் ஏன் சொல்றேன்னா, இங்க இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் தேசத்தில் பயன்படுத்த முன் குறித்திருக்கிறார் என்பதை அறிந்து எந்த மனுஷனையும் அவர் பயன்படுத்த முடியும் என்கிற ஒரு காரியத்தை சொல்லி உன்னை நான் தூண்டி எழுப்பவே இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். தேசத்தை அசைப்பதற்கு திறமையாக பாடுகிற நபர்களை கர்த்தர் தேடவில்லை. ஆமென். அப்படி நினைக்கிறீங்களா? பாட்டு பாடுற ஆள் தேவனுக்கு தேவையில்லை. திறமையா பிரசங்கம் பண்ற ஆள் தேவையா? அதுவும் தேவையில்லை. நல்ல அறிவுள்ள அட்மினிஸ்ட்ரேட்டர் தேவையா? இல்லை. யார் தேவை? பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு பலவீனமான ஒரு பாத்திரம், பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற, தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் ஆனால் என்னால் முடியாது என்று சொல்லுகிற ஒருவனையே கர்த்தர் தேடி இந்த காலை நேரத்தில் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார் என்றால் கிதியோன் சொன்னாரு. நிச்சயமாக நாங்கள் மேற்கொள்ளும்.